அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு எந்த வயதில் முன்னேற்றம் வரும்? குரு கர்ம சாபம் என்ன செய்யும்? அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இதோ உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த பதிவை கவனமாக கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய 2வது நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறது. முழு 4 பாதமாக 2வது நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. காலபுருஷனுக்கு 6வது வீடு. இது பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே ஈவு இரக்கம் கருணை இல்லாமல் கொடுமையான வாழ்க்கையாக சுத்த விடுவது இந்த 6ஆம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை கிடைக்கலைன்னா அவர் வருமானத்திற்கு திண்டாட வேண்டியது தான். ஒரு பக்கம் வேலை உத்தியோகம் உழைப்பு இருந்தாலும் காலபுருஷனுக்கு 6, 8, 12 துருஸ்தானங்கள். இது வேண்டாத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி புதன். புதன் திசை நடந்தால் யாருக்கும் நல்லது நடக்காது. நோய், கடன், அதிக உழைப்பு, வருமான குறைபாட்டை இந்த புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். உங்களுக்கே பிற்காலத்தில் புதன் திசை வரும். கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, 12 லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் திசை வந்துச்சுன்னா கடனால் ஒரு மனிதன் அவதிப்படணும், இல்லைனா நோயால் அவதிப்படணும், இல்லைனால் எதிர்ப்பால் அவதிப்படணும். இதே ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் திண்டாட வேண்டியதுதான். எதிரி, கடன், நோய் இல்லாமல் இந்த புதன் திசை யாரையும் விடாது. எதிர்பாராமல் சொத்து அல்லது சொத்து மூலம் எப்போதும் பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டின் வழி கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய நிலை. காலபுருஷனுக்கு 6வது வீட்டிலே சந்திர பகவானுடைய நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் உடைபடாமல் இருக்கிறது. கன்னி ராசியை இயக்குவது இந்த அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் சந்திர பகவானுடைய 2வது நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது. தேவகணம் கொண்ட நட்சத்திரம், சுப நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் எருமை. எருமை போல் பொறுமையானவர்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மெலிந்த தேக உடல்வாகு கொண்டவர்கள். இவர்கள் குண்டாலாம் இருக்க மாட்டாங்க. இவர்களுடைய தேக உடல்வாகு பார்த்திங்கனாவே மெலிசாக தான் இருக்கும். அதீத சுறுசுறுப்பு திறன் உடையவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களை விட பெண்களை அதிகம் அவர்களுடைய வாழ்க்கையில் போராடுகிறார்கள். திருப்தி இல்லாத, தெளிந்த முடிவு இல்லாத சிந்தனை கொண்டவர்களாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லலாம். ஆசை இருக்கு அரசனாக, அம்சம் போட்டது என்னவோ ஆடு மாடு இறமை மேய்க்க அப்படின்னு கிராமப்புறங்களில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பழமொழி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த பழமொழி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படியே பொருந்தும். சந்திர பகவான் வேகமான கிரகம். சந்திரன் தான் மனோக்காரகன். சந்திரன் தாய்க்காரகன். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிஜத்தை விட கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும். நல்ல உடல் சுறுசுறுப்பானவர்கள். எப்போதும் பரபரப்பாக செயல்படக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிக்கன செலவாளிகள். பெரும்பாலும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சுயநலம் இருக்கும். மற்றவர்கள் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் பக்கமே திரும்ப மாட்டார்கள். சுயநலம், பிடிவாதம் கூடுதலாக இவர்களிடம் இருக்கும். இவர்களுக்கு சிறு வயதில் அதிக கஷ்டம், குடும்பத்திற்கே வறுமை பின்தொடரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அம்மா மீது அதிக பாசம் கொண்டவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் திருமணத்திற்கு பின் மனைவி பிள்ளைகளை அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வார்கள். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கணவரை அதிகாரமாக அடக்கி ஆளவும்
செய்வார்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்த இடம், பிறந்த வீடு, பூர்வீக சொத்து மீது அதிக பற்று பாசம் கொண்டவர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் சக்தி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. அஸ்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 6வது வீட்டிலே கன்னிராசியில் அமர்ந்திருக்கும் போது இவர்களுக்கு அடி வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். சாப்பாட்டிற்கு அதிக கவனம், முக்கியத்துவம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொடுக்க வேண்டும். சந்திர பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது சந்திரன் வளர்ப்பறையும் தேய்ப்பறையுமாக, அமாவாசை பௌர்ணமியுமாக, தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக வேகமாக கடக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான். சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததனால் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு 25-30 வயது வரை உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைந்திருக்கும். முதல் ஜனன மகாதிசையாக சந்திர மகாதிசை, அடுத்தது வர்றது செவ்வாய் மகாதிசை. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையும் மிக கடுமையாக தான் இருக்கும். அவர் 3ஆம் வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியாக இருக்கும்போது செவ்வாய் திசையும் பெரும்பாலும் யோகமில்லை. அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆவதாக வரக்கூடியது ராகு மகாதிசை. சந்திரனுக்கு பகை ராகு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை 18 வருட காலம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாயை தோற்றங்களை ஏற்படுத்தும். உயர்கல்வி படிப்பதில் தடையை ஏற்படுத்தும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 1, 5, 9 இந்த ராகு அமர்ந்து திசை நடந்தால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்காது. உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ, அண்ணனுக்கோ, அக்காவுக்கோ, தம்பிக்கோ, தங்கைக்கோ குடும்பத்திலேயே சுபகாரியங்கள் நடக்காது. பெற்றோர்களுக்கு அதிக மன உளைச்சலாக இருக்கும். உங்கள் தந்தைக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இப்படி சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது ராகு மகாதிசை. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு திசையில் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் மீண்டு எழுவது கடினம். ஏன்னா சந்திரனுக்கு ராகு பகை. ராகு திசையில் உங்களுக்கு எதிர்பாராமல் குடும்பத்துக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு ஒரு மாய வலையை ஏற்படுத்தி அந்த காதல் கல்யாணமும் நிரந்தரமில்லாமல் செய்து விட்டு போயிடும். அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 4ஆவதாக வரக்கூடியது குரு மகா திசை. அஸ்த நட்சத்திரம் குருவினுடைய சாபம் பெற்றது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை விட பெண்களை அதிகம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ராகு மகா திசையில் திருமணம் செய்த பெண்கள் பெரும்பாலும் நிம்மதியாக சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிரிவினை, டைவர்ஸ் ஆனவர்கள் குரு மகா திசையில் சந்திரனுக்கு குரு நட்பு. குரு மகா திசையில் 2வது வாழ்க்கை துணை அமையும். உபய ராசி, உபய லக்கணங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் புதனும் குருவும். இந்த புதனும் குருவும் புதன் திசையோ குரு திசையோ புதன் புத்தியோ குரு புத்தியோ வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் நடக்கும். பணமோ பொருளோ கொடுத்து யாரையாச்சும் கொடுத்து ஏமாந்து விடுவார்கள். குரு திசையில் குரு புத்தி நடக்கும்போது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் நடக்கும். பணமோ பொருளோ நகையோ நீங்கள் மற்றவர்களிடம் கொடுத்து ஏமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குரு சாபம் உங்களுக்கு இருப்பதனால் இந்த குரு புத்தி நடக்கும்போது குரு திசையில் குரு புத்தி உங்களை ஏமாற்றிவிடும். திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் குரு திசையில் குரு புத்தி நடக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது முதல் தரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தரமாக இருந்தாலும் சரி, கவனமாக பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டும். குரு அப்படின்னாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டி, வயதில் பெரியவர்கள், உண்மையானவர். புதன் அப்படின்னா மாணவன். குருவை ஏமாற்றுவதில் புதன் வல்லவர். சுய புத்தியை அறிந்து தெரிந்து கொள்ளும் சக்தி புதனுக்கு உண்டு. குருவனுடைய அனுகிரகம், குருவனுடைய அறிவாற்றல், குருவனுடைய வழிகாட்டுதல் கன்னி ராசிக்காரர்களுக்கு தேவையில்லை. இவர்களே சுய புத்தியின் வழியில் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எல்லாமே அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு வந்துவிடும். குருபகான் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பெரும்பணம் சம்பாதிப்பது, தங்க நகை ஆபரணம் எடுப்பது, முன்னோர்கள் பெரியோர்கள் சம்பாதித்த சொத்து குருபகானுடைய காரகத்துவம். குருபகான் என்றாலே சுய ஒழுக்கம்.
யாரையும் ஏமாற்றாதவர். குருபகவானுடைய கர்ம சாபம் பெற்றதால் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ராகு மகா திசையில் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றக்கூடாது. உங்கள் பெற்றோர்களை, உங்கள் உடன் பிறந்தவர்களை நீங்கள் ஏமாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வது போல். பெரும்பாலும் அஸ்த நட்சத்திர பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதப்படுகிறது. குரு சாபம் பெற்றதால் அஸ்த நட்சத்திர பெண்கள் வியாழக்கிழமை தோறும் குருபகவானை வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரகங்களில் குருபகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு வியாழக்கிழமை தோறும் குருபகவானை வழிபட வேண்டும். குருபகவானுடைய சாபம் கொஞ்சம் குறையும். அஸ்த நட்சத்திரம் குருபகவானுடைய சாபம் பெற்றதால் பெரும்பாலும் புத்திர சோகத்தை ஏற்படுத்தும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் குழந்தை, ஆண் வாரிசு பெரும்பாலும் தாமதப்படுகிறது. ஆசாசையாக கேட்டால் கூட தாமதப்படுகிறது. வம்ச வாரிசுகள் முடிவடையக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. வாழையடி வாழையாக 7 ஜென்மமாக ஆண் வாரிசுகள் தொடர்ந்து கொண்டே வரும். இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் வாரிசு மட்டும் இருக்கும். ஆண் வாரிசு இல்லாமல் தடைபடுவதையும் காண முடிகிறது. எப்போதும் பண தட்டுப்பாடு, பணம் சம்பாதிப்பதில் தடங்கள், தாமதம் இப்படிலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். குரு பகவானை வழிபடும்போது உங்களுக்கு மாங்கல்ய பலமும் உண்டு, குழந்தை பாக்கியமும் உண்டு, குருவருளும் உண்டு. அஸ்த நட்சத்திர அன்பர்கள் குரு திசை நடக்கும்போது வியாழக்கிழமை தோறும் குருபகவானை வழிபடுங்க. குருவால் ஏற்படக்கூடிய சாபதோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அறிவுரை ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. பெற்றோர்கள் பெரியோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் மூலம், அதாவது பூரிய சொத்துக்கள் மூலம் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நடந்து கொள்ளும்போது குருவால் ஏற்படக்கூடிய சாபதோஷம் குறையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்து விட்டீர்கள், பெண்களை அவதூறாக பேசுவது, பெண்களை குறை சொல்வது, இதெல்லாம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.